श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। दशमोऽध्यायः विभूतियोगः। முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया। भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया. இங்கே முதல் ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மகாபாஹோ அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார். என்னன்னா, பெரிய தோள் வலிமை உடையவனே, பிரியமானாய கேட்பதில் உள்ளம் மகிழும். அவனுக்கு நல்ல விஷயங்களை பக்கத்தில் இருந்து யாரான சொல்லிகிட்டே இருந்தால் அவனுக்கு கேட்குறதுக்கு பிடிக்கும். நான் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு மனுஷா ஓணுமே. சாதாரண விஷயத்தை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாள். ஆனால் அவனுடைய பெரிய அதிருஷ்டம் பெருமாளே அவனுக்கு பக்கத்தில் இருந்து நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு பிரியமான விஷயங்களை சொல்லுவதில் யாரான்னு இருக்கணும். அதை கேட்டுக்கிறதுக்கும் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. பிரியமானாயாம் தே உனக்கு அகம் ஹிதகாம்யா உன்னுடைய நன்மையை விரும்பி வக்ஷ்யாமி எதை கூறுகின்றேனோ மே பரமம் வசா அந்த என்னுடைய உயர்ந்த மொழியை மறுபடியும் ஸ்ருணு கேட்பாய். பூய ஏவஹா முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்கிறார்? பூய ஏவஹா இதை மறுபடியும் கேளு. மகாபாஹோ யார்? தோல்வலிமை உடையவனே. ஸ்ருணுமே பரமம் வசா மறுபடியும் நான் சொல்கிறத கேளு. ஸ்ருணு பரமம் வசா என்னுடைய முக்கியமான வார்த்தைகள், உயர்ந்த மொழிகள். அது என்னது? அதை கொஞ்சம் கேளு, திருப்பியும் கேளு அப்படின்னு சொல்கிறார். என்னத்தை கேட்க சொல்கிறா அப்படின்னு அவன் திரும்பி பார்க்குறான். அதில் என்ன இருக்குது? மறுபடியும் இதில் சொல்கிறார். முதல்ல தான் 7வது அத்தியாயத்தில் ஞான விஞ்ஞான யோகத்தில் தான் எங்கேயெல்லாம் உறைந்து கிடக்கிறேன் அப்படின்றத சொல்கிறார். அதே மாதிரி 9வது அத்தியாயத்தில் எதெல்லாம் சிறப்பு, எந்த விதமான யோக யாகங்கள் யஜ்ஞங்கள் அதெல்லாம் பண்ணினா அதில் என்ன சிறப்பு கிடைக்கும், அதில் தான் எங்கெல்லாம் முன்ன நின்று தன்னுடைய பக்தர்களை வழிநடத்த முடியும். தனக்கு எல்லாரும் ஒன்று தான், பாரபட்சம்லாம் கிடையாது. யார் தன்னிடத்தில் உண்மையான மாறாத எண்ண ஓட்டங்களோடு தன்னை அனவரதும் நினைத்து கொண்டிருக்கிறானோ, தான் செய்யும் எல்லா வேலைகளுக்கும் என்னையே முன்னு நிறுத்தி வேலை செய்கிறானோ அவனிடத்தில் எனக்கு மிகவும் பிரியம் உண்டு அப்படின்னு பெருமாள் முன்னாடி அத்தியாயத்தில் சொன்னார் அல்லவா. அதுக்காக மறுபடியும் ஒரு நிறைய உயர்ந்த வசனங்களை உனக்கு சொல்கிறேன். ஸ்ருணுமே பரமம் வசா என்னுடைய வார்த்தைகளை கேளு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்கிறார். 2வது ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விவரமாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.